Taste the Daily. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் கொள்கை தலைவர்களின் மார்பளவு சிலை இன்று திறக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். தமிழக அரசியலில் புதிதாக களம் இறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று பனையூரில் இருக்கிற அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. 12 மணிக்குள்ளாக இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சிலை திறப்பு விழா நிறைவு பெற்று அதன் பிறகு 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் வெளியீட்டுக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் ஒன்றாண்டை நிறைவு செய்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இந்த ஓராண்டாக பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வந்தது. தொடர்ச்சியாக இந்த ஓராண்டுல விமர்சனங்களை முதல் மாநில மாநாட்டுக்கு பிறகு அதிகப்படியான விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் தன்னுடைய கொள்கைகளை அறிவித்தது மற்றும் தன்னுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு என்று அறிவித்ததுக்கு பிறகுதான் அதிகப்படியான விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் செய்கிறார் என்ற விமர்சனத்தை விஜய் அவரே அந்த விமர்சனத்தையும் முறியடித்து களத்துக்கு சென்று மக்களையும் சந்தித்திருந்தார். அன்றைய தினம் தமிழகம் முழுவதுமே லைம்லைட்டில் விஜய் இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய 5 கொள்கை தலைவர்களுடைய சிலை திறக்கப்பட இருக்கிறது. அதில் பெரியார் முன்னிலைப்படுத்த இருக்கிறார். வி வடிவத்தில் அந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார், அம்பேத்கர், காமராசர் உள்ளிட்ட 5 தலைவர்களுடைய மார்பளவு சிலை இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 அடி பீடத்தில் 1.5 அடி உயரத்தில் இந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அலுவலகத்திற்கு வந்த உடனடியாக இந்த 5 சிலைகளையும் திறப்பார். அந்த நிகழ்வு 15 நிமிடங்கள் நடைபெறும். அதன் பிறகு 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.